பிரதமரும் மோடியும் ஏன் வந்து பேசணும்ன்ற இன்னொரு தரப்பு வைக்கிற இந்த கேள்விகள் எப்படி பார்க்கணும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அது வெளி வந்த பிறகு அதனுடைய டீடைல்ஸை வி வில் ஷேர் இட் வித் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? இந்த மாதிரி வி வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ஆல்சோ. பிரதமர் மோடி பேசியே ஆகணுன்ற மூலமா நீங்க ஹவுஸை முடக்கும் போது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? அவசரமா நீங்க எதையோ ஒன்று ஹைட் பண்றதுக்கு விரும்புறீங்களா? வாட் இஸ் யுவர் ஆனஸ்ட் இன்டென்ஷன் அபவுட் த ஹோல் இஷ்யூ? ராஜ்நாத் சிங் விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்க இந்த விளக்கத்தெல்லாம் எதுக்காம அமித்ஷா தான் பேசணும்னு நிக்கும் போது தான் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. ஆமா சார், வரும் இதே இஷ்யூவை பத்தி ஆஜ் தக் அப்படிங்கிற ஹிந்தி தொலைக்காட்சியில் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்றதுல உங்களுக்கு என்ன கவலை? உள்ள குதிச்ச ரெண்டு பேருமே பாரத் ஜோடோ யாத்திராவில் வந்து கலந்துகிட்டவங்க அப்படின்லாம் சில பிஜேபி எதிர்த்து போடமேங்கிறேன். நான் சொல்றேன், அதுல ஏன் தப்புன்னு கேட்குறேன். என்ன அது என்ன ஒரு இதுவா? அதாவது பேண்ட் பாத யாத்திராவா? அது பின்னாடி காங்கிரஸ் தூண்டி விடுறாங்க, சிபிஎம் தூண்டி விடுறாங்க. நம்ம பாஜகவினர் சந்தேகப்படுறதுல ஒரு வேலிட் பேஸ் இருக்குல்ல. இதெல்லாம் சார், இந்த வேலையில பதில் சொல்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி டைவர்சிட்டி டாக்டிக்ஸை தான் நான் பார்க்கறது. ஒரு கட்டடமே பாதுகாப்பா இல்லாம இருக்கின்ற எக்ஸ்டெண்டடுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தள்ளுறது சரிதான். டெஃபினட்டா பாதுகாப்பு இல்லாதனால தானே அந்த கால் ஷூல ஒரு குப்பியை வச்சுன்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவைக்கே இல்லாதவங்களை ஆப்சென்ட் ஆனவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்கு. ரெண்டு பேரும், அது டங்கரா இருக்கட்டும் அல்லது இந்த லோக்சபா சபாநாயகராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து பிஜேபி காரங்க தான். ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இந்த நாடாளுமன்ற தாக்குதல் தொடர்பா எதிர்கட்சிகள் எல்லாமே பிரதமர் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் ஹவுஸ்ல வந்து பேசணும், ஏன் ஹவுஸ்க்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியா எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைட்ல டெல்லி போலீஸ்ல இருந்து சிபிஆர்எஃப் எல்லாருமே வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கும் போது பிரதமரும் மோடியும் ஏன் வந்து பேசணும்ன்ற இன்னொரு தரப்பு வைக்கிற இந்த கேள்விகள் எப்படி பாக்குறீங்க? அடிப்படையாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் ஒரு ஸ்பான்டேனியஸா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஷுட் மேக் அ ஸ்டேட்மெண்ட். அதாவது இது இன்னும் புதியதாக நடந்த ஒரு சம்பவம் அல்ல. முன்னாடியும் அது மாதிரி நடந்திருக்கு. 1994 டாக்டர் இவர் நரசிம்மராவ் பீரியட்ல 2 முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டடத்திலேயே மேலேருந்து கீழே ஒரு இளைஞர் குதிச்சார். அதுக்கப்புறம் பிறகு மறுபடியும் வேற ஒரு நாள்ல 2 பேர் குதிச்சாங்க. இது முதல் ஆளு சாரி, நான் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதே போல அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் குதிச்சாங்கன்னா அவங்க நான் ரிக்ரெட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் குதிச்சோம்னா அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு 2 days ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன நடந்ததுங்கிறத பத்தி, is it not the duty of the home minister to make a statement? Very simple. எஸ், இது மாதிரி நடந்துட்டு இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு தான், ஒரு பாதுகாப்பு குறைவாக இருப்பதாகவே தெரிகின்றது. இருந்தாலும் இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அது வெளி வந்த பிறகு அதனுடைய டீடைல்ஸை வி வில் ஷேர் இட் வித் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? இந்த மாதிரி வி வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ஆல்சோ. டெஃபினெட்லி வி வில் கீப் யூ இன்ஃபார்ம். இது வந்து இட் இஸ் நாங்க ஏதோ சாதாரணமா எடுத்துன்றதா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இது என்ன சார், ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே போல பிரைம் மினிஸ்டரும் சொல்லலாம், அவர் முடியல அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லலாம். இதை விட்டுட்டு 2 பேரும் கம்மன் இருக்காங்கன்னா இது எதிர்கட்சிகள் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி தானே. எதனோ பெரிய வேற ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இதெல்லாம் ஏன் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டால் ஒரு 15 பேர் அதை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. உடனே இம்மீடியட்டா நாடாளுமன்றத்திலேருந்து ரிமைனிங் பீரியட் ஆஃப் தி செஷன் யூ ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் பார்லிமெண்ட்
பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. இது எதுக்காக? என்னத்தை நீங்க ஹைடு பண்ண விரும்புகிறீர்கள்? இது யாரு இந்த இப்ப பாஸ் கொடுத்தாங்க? இந்த பாஸ் கொடுத்த நான் பிஜேபி எம்பியை கூட நான் குறை சொல்ல, யாரும் இன் குட் ஃபெய்த் யாரோ கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க. அந்த பையனோட அப்பா வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் அந்த பையன் வந்து புதுசா ஒரு நாடாளுமன்ற கட்டடம் திறந்திருக்கேன், அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் பாஸ் கொடுக்கலாம். இது வந்து அதுக்காக வி ஷுட் நாட் இம்ப்யூட் மோட்டிவ்ஸ். அவரும் இதை பிஜேபி எம்பி வந்து வேணும்னே இதை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா யார் நோபடி வுட் ஹவ் டன் இட். ஆனாலும் கூட அதை அவர்கிட்ட நீங்க அவர் என்ன நீங்க விசாரிச்சீங்க? அதை வந்து தனியா கூட்டு விசாரிச்சு என்னதோ சொல்றாங்களே ஒழிய சூமோட அவரே வந்து சொல்ற மாதிரி நான் நல்ல எண்ணத்தோட தான் கொடுத்தேன், இவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஏன்னா இது புதிய கட்டடம், இந்த புதிய கட்டடத்துல இந்த இளைஞர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கொடுத்தேன், அதனால தான் என்னுடைய பிஏ ஒன்று கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதையும் அவரையும் கூட ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்காக என்ன தூக்கில போட்டுற போறாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. தப்பு இது நடந்து போச்சு. இயற்கை தப்புங்கிறது எல்லாருக்கும் நடக்கூட ஒண்ணுதான். அதனால இது 2 பேருமே இப்படி பண்ணினாங்கன்னா சுமூகமா இந்த பிரச்சனை முடிஞ்சு போகும். இல்ல சார், இப்போ அதை என்ன விட்டுட்டு பிரச்சனை வருதுன்னா, அவை நடந்து இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணி விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிவுகள் வர வரைக்கும் காத்திருங்க, விசாரணை முடியட்டும். ஆனா உடனடியா உள்துறை அமைச்சரும் பிரதமரும் பேசணும்னு ஏன் அமளியில் ஈடுபட்டு ஹவுஸ் உடைய அந்த அலுவலை ஏன் கெடுக்குறீங்க? இங்க நிறைய மசோதாக்கள் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு, நிறைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க மசோதா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பிரதமர் மோடி பேசியே ஆகணும்ன்ற மூலமா நீங்க ஹவுஸ முடக்கும் போது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது இது வந்து ரொம்ப இப்ப நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்கின்றது. அது நான் இப்ப என்ன சொன்னேன்? ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போறோம், அவ்வளவுதான் மெம்பர்ஸ் தான் எதிர்பார்க்கின்றார்கள். அது வந்து ராஜ்நாத் சிங் ஆஸ் தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் சொல்றதுக்கு பதிலா இதே வார்த்தையை இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். After the thorough investigation, we will keep the members of the parliament fully informed. இது என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதாவது ஒரு தீவிரவாத கோணம் இருக்கா, அல்லது வேற என்ன நடந்திருக்கின்றது? இது ஒரு ஏதோ தப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ பண்ணிட்டாங்களா, அல்லது ஒரு பென்டப் ஃபீலிங்ஸ் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் அதை தெரியப்படுத்துவதற்காக இப்படி செய்து விட்டார்களா எப்படிங்கிறத நான் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம், டெஃபினட்டா சொல்லுவோம். அதே நேரத்தில் நான் பிஜேபி எம்பி அவரையும் கூட்டு விசாரிச்சோம், ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து இன் ஆல் குட் ஃபெய்த் அவர் வந்து ஒரு பாஸை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே ஒழிய அதுல வந்து we should not impute motives on his behavior of issuing the pass. அவ்வளவு சிம்பிள். இது வந்து நாடாளுமன்ற முடக்கிற ஆள் கிடையாது. இது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை யார் என்ன அதுக்கு மேல யாரால என்ன சொல்ல முடியும்? அதை விட்டுட்டு அவசர அவசரமா அதை அழையாப்பா அந்த டங்கர்ங்கிறவர் நம்ம ராஜ்யசபா உடைய, அதாவது நம்ம நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட், நம்ம ஸ்பீக்கராகவும் இருக்கார். அவர் என்ன இவ்வளவு கோவப்பட்டு டெரிகோ பிரியனை வந்து வெளியில போங்கிற மாதிரி ஐ நேம் யூ கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருன்னா, கெட் அவுட்ங்கிற வார்த்தையை சொல்ல ஐ ஆர்டர் யூ டு லீவ் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றாருன்னா எதுக்காக இந்த என்ன குமுறல், எந்த கோவப்படுற, இது ஏன் கேட்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி நாடாளுமன்றத்துல இல்லாத எம்பி திரு பார்த்திபன் அவர்கள், அவர் இது சேலத்தை சேர்ந்தவர், எம்பியா இருக்கிறவர், சென்னையில இருந்துட்டு இருக்கார், அவரையும் போய் டிஸ்மிஸ் பண்றாங்கன்னா அவசரமா நீங்க எதையோ ஒன்று ஹைட் பண்றதுக்கு விரும்புறீங்களா? வாட் இஸ் யுவர் ஆனஸ்ட் இன்டென்ஷன் அபவுட் த ஹோல் இஷ்யூ? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நீங்க அவங்க மத்திய அரசு என்ன ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறீங்க? நான் வந்து சந்தேகப்படுறது என்ன, நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்க இருந்தேன்னா ஒண்ணும் தெரியாது. ஆனால் இவ்வளவுதான் சார் என்னுடைய சந்தேகம். என்னன்னா, ஏன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது கூட நம்முடைய உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ அஞ்சுகிறார்கள் அப்படிங்கறத என்னுடைய அஞ்சுகிறார்கள். அன்னைக்கே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே பேசுறாரு, ராஜ்நாத் சிங் விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்க இந்த விளக்கத்தெல்லாம் எடுத்துக்காம அமித்ஷா தான் பேசணும்னு நிக்கும் போது தான் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா நம்ம பார்க்க. ஆமா சார், வரும் சார். யார் சார் ஹோம் மினிஸ்டர்? இது வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது யார் சார் அது கொடுக்கணும்? தி ரைட் பர்சன் இஸ் தி ஹோம் மினிஸ்டர். நான் பிரைம் மினிஸ்டர் கூட நான் சொல்லவே இல்லை. ஹோம் மினிஸ்டர் இஸ் தி ரைட் பர்சன் டு கிவ் ஆன்சர். அப்ப அவரை பேசணும் அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க வந்து ரூம்லயே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன. இன்னொன்னு கேட்கிறேன், இதே இஷ்யூவை பத்தி ஆஜ் தக் அப்படிங்கிற ஹிந்தி தொலைக்காட்சியில நம்முடைய ஹோம் மினிஸ்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு.
இந்த வார்த்தையை நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்றதுல உங்களுக்கு என்ன கவலை, என்ன கஷ்டம்? அப்ப இதுல நீங்க பேசலாம், தொலைக்காட்சியில நீங்க போய் தனியார் தொலைக்காட்சியில நீங்க போய் பேசலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் யூ டோன்ட் வாண்ட் டு டேக் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன்டு கான்ஃபிடன்ஸ். அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல. ஆனா அங்க போய் பேச முடியுதுன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு சந்தேகம் வருதா இல்ல? என்ன சந்தேகம் யாருக்கும் தெரியாது. பட் டெஃபினட்டா இட் கிவ் சம் ரூம் ஃபார் சஸ்பிஷன். அப்படிங்கிறத மாதிரி தானே நம்ம எடுத்துக்க முடியும். அதனால அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறத விட இதே இதே நம்முடைய ஹோம் மினிஸ்டர் பிரைவேட் சேனல்ல போய் பேசுறாரு. அது எப்படி பேசுறார்? இதே வார்த்தையை நீங்க நாடாளுமன்றத்தில் சொல்லித்தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. ஒய் ஆர் யூ ட்ரைங் டு எவேட் தி பார்லிமெண்ட்? இது என்ன, நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட இது இப்படி எல்லாம் மேல மேல கொஸ்டின்ஸா வரும் சார். இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னா நான் 14 பேரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அவங்க அதுக்கு தொடர்ந்து என்ன ஆச்சு? இப்ப அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. பாராளுமன்றம் நடக்க விடாமல் அந்த மற்ற எம்பிஎஸ் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டாரு. இது நடக்கத்தான் சார். இட் இஸ் a natural corollary to what has happened in the parliament. சார், ஆனா மக்களவை ஸ்பீக்கர் என்ன ஓம் பிர்லா என்ன சொல்றாருன்னா, இது ஹவுஸ்குள்ள நடந்தது, முழுக்க முழுக்க சபாநாயகர் என்ற முறையில இது தொடர்பான விளக்கம் அளிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நான் உரிமைக்கே தவிர அரசை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அரசு ஏன் விளக்கம் சொல்லணும், நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு ஓம் பிர்லா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதெல்லாம் அவர் தான் ஹவுஸ் அவருடைய லீடர், அவர் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் தான் சேர்மன், ஒத்துக்கிறேன். ஆனா இதை தாண்டி ஏன் இப்ப ஹோம் மினிஸ்டர் போய் நீங்க நான் தான் அதுக்கு முடிவு சொல்வேன், நான் தான் அந்த இன்வெஸ்டிகேட் நடந்ததை பத்தி தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னா ஏன் ஹோம் மினிஸ்டர் போய் எங்க ஆஜி தக்ல பேசுறார்? அது ஏன் பேசுறாருன்னு கேட்கிறேன். அதனால இது டெஃபினட்டா ஏதோ ஒரு ஏன் நம்ம இந்த பிஜேபி எம்பி மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. இல்ல, அவரை இப்போ டெல்லி போலீஸ் சம்மன் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க, விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. சார், நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி அப்படிங்கிற கட்சி அப்ப ஏன்பா நீ அவனுக்கு கொடுத்தா? நீங்க ஏன் கொடுத்தீங்க இந்த பாசஸ? யார் அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, என் அப்பா கேட்டாங்க அதனால கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆல்ரைட், அதெல்லாம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டா இப்ப பார்ட்டிகிட்ட வாங்கிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, ஐ எம் நாட் இம்ப்யூட்டிங் மோட்டிவ்ஸ் ஆன் தி issuance of passes to some youngsters by the BJP MP. ஆனா அதுக்கு ஒரு விளக்கத்தை அவரே தண்ணில கொடுக்கலாம், அல்லது அந்த கட்சி கேட்டுக்க பதில் சொல்லலாம், அல்லது ஸ்பீக்கர் அப்பா ஏன்பா நீங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். அவர் தான் நான் தான் இதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ் ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் அவர் கேட்கலாமா இல்லையா? With the permission of the Home Minister, I am asking the member to kindly explain. அப்படின்னு சொன்னா சரியா போச்சு. இதை பெருசு பெருமாளாக நான் என்ன கேட்கிறேன் சார், அங்கே 2 பசங்க யங்ஸ்டர்ஸ் உள்ள குதிக்கிறாங்க சார். முன்னாடியும் குதிச்சாங்கிறதையும் சொல்றேன். ஆனா அப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த கலர் புகையெல்லாம் ஒன்றும் வரல. அப்ப அதுக்குள்ள ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் பாய்சனஸ் கேஸ் அப்படின்னு என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியும். நாம அதை இன்வெஸ்டிகேஷன் தான் தெரிய வரும். ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் அது மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா என்ன செய்ய முடியும்? உடனே வெளியில் இருக்க பிஜேபி எம்பிஸா இருக்கட்டும், அல்லது பிஜேபி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஐடி துறையை அதுலயே தனியா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் இவங்கள தூண்டி விட்டாங்கிறது. அதே மாதிரி டிஎம்கே மெம்பர்ஸ் அவங்களையும் பத்தி சவுத்துல இருக்கிற எம்பிஸ் தான் இதெல்லாம் கலடாலாம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் அந்த புள்ள குதிச்ச 2 பேருமே பாரத் ஜோடோ யாத்திராவுல கலந்துகிட்டவங்க அப்படின்லாம் சொல்ல பிஜேபி எதிர்த்து போட்டமேங்கிறேன். நான் சொல்றேன், அதுல ஏன் தப்புன்னு கேட்கிறேன். என்ன அது என்ன ஒரு இதுவா? அதாவது பேண்ட் பாத யாத்திராவா அது? வாஸ் இட் பேண்ட் பாத யாத்திரா? நோ. அது எதுக்கு பாரத் ஜோடோ யாத்திரைன்னு இந்தியா ஒருமைப்பாடுடன் இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த யாத்திரை நடத்தினேன்னு ராகுல் காந்தி சொல்லி அது சக்சஸ்ஃபுல்லாகவும் நடந்தது. இப்ப நாட்டின் ஒருமைப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடைபயணம் இருக்குன்னா அதுல நீங்க கலந்து வேண்டியதே தப்பு அப்படின்னு சொல்றதும், அதே மாதிரி இதுல விவசாயிகள் போராட்டத்துல கலந்துட்டது, அல்லது ஒரு பிஜேபி எம்பி
அவர் வந்து அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மீது மோசமாக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் அப்படிங்கிற அதுக்காக எஜுகேஷன் நடக்குதுன்னா அதுல கலந்துக்கிறேன். இதெல்லாம் சோசியல் காசஸ் சார். அதுல யார் வேணாலும் கலந்துக்கலாம் சார். யாரா இருக்கலாம் அதுல இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவர் அந்த யாத்திரையில கலந்து. கலந்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது நம்ம பின்னாடி காங்கிரஸ் தூண்டி விடுறாங்க, சிபிஎம் தூண்டி விடுறாங்க, நம்ம பாஜகவினர் சந்தேகப்படுறதுல ஒரு ஒரு வேலிட் பேஸ் இருக்குல்ல. இதெல்லாம் அதான் சார் இந்த வேலையில பதில் சொல்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி டைவர்சிட்டி டாக்டிக்ஸ் தான் நான் பாக்குறது. இட் இஸ் அ டைவர்சிட்டி டாக்டிக்ஸ். இது காங்கிரஸ் தான் காரணம்னா நான் கேட்கிறேன் சார். ஏன் அந்த அவங்க 4 பேருக்கு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்ற ஒண்ணு முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். இங்க யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது வேலையில்லா திண்டாட்டம். அந்த வேலையில்லா திண்டாட்டம் எப்படிங்க? அந்த ஒருத்தருக்கு கான்ஸ்டபிளா போகணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இன்னொருத்தர் வந்து ராணுவத்துல போய் ராணுவ வீரரா போய் சேரணும்னு ஆசைப்படுறார், அவர் வந்து தேச துரோகியா? ராணுவத்துல சேர்றேங்கிற ஆசைப்படுறது தேச விரோதத்துக்காக போய் சேர்றாரா என்ன? அப்படி கிடையாது. 3வது ஒரு அம்மா எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாத்தியார் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் பல முறை செத்து போயிடணும்னு நினைக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா உடைய பேச்செல்லாம் இருந்திருக்கின்றது. இன்னொருத்தர் விவசாயத்துல இன்னொரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், யாருக்கும் வேலையே கிடைக்கல. அப்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல இருக்கு. இது 4 பேர் 4 இடத்துல உட்காந்துருக்காங்க சார். ஒரே ஸ்டேட்டே சேர்ந்தவங்களும் கிடையாது. இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்த பிறகு அந்த எஃபி அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் மூலமாக இவங்களை அறிமுகமாகி அவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனை என்ன, உங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அதுதான் வழிமுறையா அப்படின்னு பாஜக கேக்குறாங்கல்ல சார், அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. பிரச்சனைக்கு வழிமுறை இது யாருன்னு இதான் இதை சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்களா? அங்க 2 பேர் கூச்சத்தினால அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சு போச்சா என்ன? அதெல்லாம் தெரியாது. இட் இஸ் அ ப்ரொட்டஸ்ட். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து உடனே தீர்வு எல்லாம் கிடைக்காது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கத்தான் செய்யும். பாராளுமன்றத்திலேயே இவர்கள் குதிச்சு வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை பத்தி சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது இட் இஸ் அ மெசேஜ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இந்த மாதிரி இளைஞர்கள் ஒரு 4 பேர் 6 பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல 7 பேர் பிளேயர்ஸ் இந்த எம்பியும் சேர்த்து அந்த 6 பேருக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கின்றது. வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணாம அவங்க இப்படி செஞ்சதுனால என்ன சொல்யூஷன் கிடைக்க போறது? அப்ப வந்து அவங்கள பத்தி ஒரு தவறான செய்தி பரப்புறதுனால உங்களுக்கு என்ன அதனால பயன் வரப்போகின்றது? உண்மையை நீங்க அப்ப மறைக்கிறீங்க. மிகப்பெரிய இஷ்யூ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற மிகப்பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக நீங்க அவங்க மேல ஒரு தேச விரோதம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது காங்கிரஸ்காரங்களோ அல்லது சேகுவாராவை பத்தி சொன்னா அப்ப கம்யூனிஸ்ட்காரங்க அப்படிங்கிற மாதிரியோ விவேகானந்தரை பத்தி சொன்னாரு, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவராச்சே சுவாமி விவேகானந்தன் இதெல்லாம் பிஜேபிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் பேசிட்டு இருப்பாங்களே. அப்ப அவர் அந்த சுவாமி விவேகானந்தரை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப என்ன சார் அது? இதெல்லாம் நீங்க ஐ திங்க் தேவையில்லாத இஷ்யூ. இது வந்து பேரை பெருமாளாக்குறதுங்கிறது அது மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அவங்களுக்கு வேற ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கா? வேணும்னே இந்த மாதிரி இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு இன்னும் 10 பேரை ரிமூவ் பண்றேன்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு கடைசியில ஒரு விதமான டிஸ்கஷன் இல்லாம பல மசோதாக்களை நிறைவேற்றி இதுதான் அவங்களுடைய கேம் பிளானாவே ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. ஒரு டிஸ்கஷன் இல்லாம ஒரு சிக்கல் வருதுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன இது முழுக்க இதை அரசியலாக்குறது எதிர்கட்சிகள் தான். இது வந்து முழுக்க எல்லா பக்கமும் அரசியலா பேசுறது. ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, ஒரு செக்யூரிட்டி பிரீச் இருக்கு, அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, சார்ட் அவுட் பண்ணியாச்சு, ஹவுஸ் நடத்த விடுங்க. அரசு ஹவுஸோட அலுவல் பணிகள் இருக்குன்னு சொல்லும்போது இவங்க தான் பேசணும், அவங்க தான் பேசணும் நிக்கும் முன்னாடி இவங்க முழுக்க அரசியலை தவிர இவங்களுக்கு தேச பாதுகாப்பு, நாடாளுமன்ற பாதுகாப்பை தவிர இவங்க அரசியல் தான் முக்கியம்னு பாஜகவினர் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி பண்றது அரசியல்னு நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில பிஜேபி தான் நான் அரசியல் பண்றதா நான் சொல்றேன். என்ன ஒரு பெரிய ஐவரி ஆஃப் டவர்ல இருந்து உட்காந்து நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹோம் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ சொல்ல வேண்டியது இருக்கு. 2 பேரும் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அதே நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்களுடைய அறையில இருந்துட்டு இங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்து அவைக்குள்ள வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஸ்டேட்மெண்ட் ஒரு 3, 4, 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது இப்ப பஸ் அடங்கி போயிடுமா? இதுல என்னத்தை நீங்க அரசியல் இதுல பண்ண முடியும்? ஏன் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் தர மாட்டாங்க? அதான் நான் சொல்றேன் சார்.
சார் அது எனக்கு என்னால யூகிக்க முடியல. பட் ஒரு விஷயம் தெரிகின்றது. இதே மாரி நடந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். அப்படியே இருக்கும்பொழுது, இது மாரி பிரச்சனை எல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கும்பொழுது, அ மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்ப மசோதாக்கள்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் இவங்க போடுற சத்தம்ல எஸ்ன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு, அ ஒரு டிஸ்கஷனுமே இல்லாத எல்லாத்தையும் முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அண்ட் இத தாண்டி அந்த எம்பிக்கும் மத்தவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு பண்ணாரா? தெரியாத பண்ணாரா? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஏதாவது நெறைய விஷயம் வெளியில வருமோ? அப்படிங்கிற கவலையும் கூட இருக்கலாம். நீங்களும் யூகிக்க தான் முடியுமே ஒழிய, உண்மை நிலைமை அரசாங்கத்துக்கு தான் தெரியும். அப்ப அத பிஜேபி அரசாங்கம் தான் அத வந்து கரெக்ட்டான அ டெசிஷன் எடுக்க முடியும். இதுல ஒண்ணுமே இல்ல சார். பேர பெருமாளாக்குற கதை தான் சார் இது. வேணும்னே டெலிபரேட்டா இவங்களெல்லாம் அப்படின்னு நீங்க அரசியல் பண்றீங்க. இதுல என்ன கேட்கிறேன் நான், மேல ஏதோ 2 பேர் குதிச்சா சார். 2 பேர் குதிச்சானா இல்லையா? கூச்சா. நான் இப்ப கேட்கல. நான் சொல்றது 1994ல குதிச்சாங்களா இல்லையா? அது எப்படி சுமூகமா ஏன் தீர்ந்தது? ஆனானப்பட்ட இப்ப 2001ல இதே 13ஆம் தேதி டிசம்பர் 2001ல அ நேரடியா தாக்குதலே நடந்தது. த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லப்படும். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி இந்தியாஸ் மோஸ்ட் சேக்ரெட் டெம்பிள் அப்படிங்கிறது பாராளுமன்றம். அதுலயே பாகிஸ்தான்காரங்கலாம் வந்து அடிச்சாங்களே, அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அந்த சமயத்துல பிரமோத் மகாஜன் அவர் பாட்டுக்கு ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி குடுத்துட்டு இருந்தார். நம்முடைய பாரத பிரதமரே ரொம்ப டென்ஷன் ஆகி அவரே வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார். அவரே வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அவர் என்ன நடந்தது, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி வாஜ்பாய் பேசுறாரு. இந்த இதுல ஏன் நீங்க வாய் மூடிட்டு இருக்கீங்க? அந்த மாரி ஏதாவது பெருசா நடந்ததா? பட் ஒண்ணே ஒண்ணு, இந்த கேஸ் வெறும் கலர் புகைய விட்டேன். தீபாவளி கொண்டாடினேன் அல்லது ஹோலி பண்டிகைய உள்ள கொண்டாடினேன் அப்படிங்கிற வெளியிலயும் உள்ளேயும் கொண்டாடினேங்கிற இஷ்யூ தவிர, அதுல வந்து ஒரு பாய்சனஸ் கேஸா இருந்தா என்ன ஆயிருக்கும்? சார் அங்கதான் அவங்க என்ன அப்ப சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள நீங்க எதிர்க்கட்சிகள் எப்படி எந்த அளவுக்கு அரசியல் பண்றாங்கன்னா, உள்ள ராகுல் காந்தி இருந்தாரு. சோ ராகுல் காந்திய குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதலா கூட இருக்கலாம்னு ஒரு பார்வையும், இதே காங்கிரஸ் அவன் ஆட்சியில இருந்திருந்தா பாஜகவினர் சும்மா விட்டுருப்பாங்களா? நாங்க அரசியல் பண்றோம்ன்றீங்க. இதே எங்க கவர்ன்மென்ட் சைடு இருந்திருந்தாலோ, இல்ல அந்த பாஸ் கொடுத்தது ஒரு காங்கிரஸ் எம்பியா இருந்திருந்தாலோ, பாஜகவினர் சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இந்த பார்வையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? இதுதான் சார் சொல்றேன். இப்ப உதாரணமா டிஎம்கே எம்பி யாரோ ஒரு நல்ல எண்ணத்துல குடுத்தாருன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? ஐய்யயோ! அவர்கள்லாம் தேச விரோத சக்திகள். திராவிட முன்னேற்ற கழகம் தேச விரோத சக்தி. அதனால தான் குடுத்து ஏதோ பண்ண வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறார்கள். நேரடியாகவோ, மறைமுகமாவோ சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா பிஜேபிக்காரங்க? அதே மாரி எல்லா கம்யூனிஸ்ட்காரங்க குடுத்தாங்கன்னா, அத பத்தி இப்ப அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. 4 பேரு ஹிந்துஸ். அவங்க வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவளா இதுவரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்ன்றாங்க. இது ஒரு முஸ்லீமா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. முஸ்லீம் ஒருத்தர் எம்பி ஓவைசின்னு வச்சுப்போமே ஃபார் எக்ஸாம்பிள். ஓவைசி ஒரு பாஸ குடுத்தார். அதன வச்சு தான் வந்தாங்க உள்ள அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்? முஸ்லீம் அ மக்கள் இது தாக்குதல் நடத்துகின்றார்கள். இது வந்து ஹிந்து வெர்சஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாரி பிரச்சனையாக மாற்றி விட்டார்கள். இதுதான் அவங்களுடைய இன்டென்ஷன், அஜெண்டா அதுதான். இப்படிலாம் பிஜேபிக்காரங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அப்ப நீங்க வந்து தவறான ஒரு முடிவுகளா எடுக்கக்கூடாது. இது ரொம்ப அமைதியா, அழகா முடிச்சுட்டு போக வேண்டிய சமாச்சாரம். இதெல்லாம் இவ்வளவுதான். நான் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் சொல்றது இதுல என்ன ஒரு ஒரு தனி பிரஸ்டீஜ் என்ன வேண்டியிருக்கு? இதுல என்ன பிரஸ்டீஜ் வேண்டியிருக்கு? ஆஃப்டர் ஆல் தே ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் தே டிமாண்ட் சம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் கேன் வெரி ஈசிலி ஜாலி வெல் கிவ் தி ஸ்டேட்மெண்ட். அதோட முடிஞ்சு போகும். அத இல்ல சார். ஆனா விட்டுட்டு நீங்க எதிர்க்கட்சிகள் பெரிய வந்து ஹோம் மினிஸ்டர் பேசினா, நாங்க அடுத்து எங்களுடைய கேள்விகள வைப்போம். அது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும், ஒரு விவாதம் நடக்கணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க. ஹோம் மினிஸ்டர் இல்ல சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் நீங்க சண்டை தான் போட போறீங்கன்னா, அப்புறம் ஹோம் மினிஸ்டர் வந்து எதுக்கு பேசணும்ன்ற அதுதான் சரி ராஜ்நாத் அதுனா சிங் பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் பாஜகவினரோட அப்ப ஸ்டேட்மெண்ட். அப்ப அதான் இன்டென்ஷனா? அப்ப கேட்ட அவரு குடுக்குற ஸ்டேட்மென்ட்க்கு இவங்க 4 கேள்வி கேட்டாங்க. பதில் சொன்னா, பதில் சொல்லுங்களேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகே. லெட் தேர் பி எ டிஸ்கஷன் ஃபார் அபௌட் 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ். வாட் இஸ் ராங் இன் தட்? இதுல ஒண்ணும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறது இன்வெஸ்டிகேஷன் தான் கரெக்ட்டா தெரிய போகின்றது. இதுல நான் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு 4 கேள்விய ஹோம் மினிஸ்டர் டைரக்ட்டா கேட்டாங்க. அவரு பதில் சொன்னாரு. அதோட முடிஞ்சு போச்சே. அதனால என்ன பேசவே கூடாது, ஒண்ணுமே கேட்கக்கூடாதா? ஹோம் மினிஸ்டர்னா அ அவ்வளவு மிக உயர்ந்தவர். அவர வந்து எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாரி ஏதாவது சட்டம்லாம் இருக்கா என்ன?
சரி, இப்போ இது இந்த வந்து ஒரு இன்சிடென்ட்க்காகவே புதிய பாராளுமன்ற கட்டடமே பாதுகாப்பு இல்லாம கட்டப்பட்டிருக்கு. அந்த இடம் அந்த கட்டடம் ஒரு விசிட்டர் கேலரில இருந்து ஒருத்தங்க உள்ள எகிறி குதிக்கிற அளவுக்கான லோயர்ல விசிட்டர் கேலரி வைக்கக்கூடாது. இல்லன்னா அங்க ஒரு ஒரு ஃபென்ஸ் மாரியோ, ஒரு நெட் மாரியோ பிளேஸ் பண்ணணும். சோ கட்டடமே பாதுகாப்பா இல்லாம இருக்குன்ற எக்ஸ்டெண்டடுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தள்றது சரிதானா? வேற அவங்க கேட்கத்தான் சார் கேட்பாங்க. முன்னாடி உயரத்துல தான் நான் நாடாளுமன்றத்துக்கு நான் போயிருக்கேன் சார். 2 ஹவுசஸ் நடக்கும்பொழுது நான் போயிருக்கேன். லோக்சபா நடந்தபோதும் சரி, ராஜ்யசபா நடக்கிற சமயத்திலும் நான் வந்து அந்த செஷன் நடக்கும்போது நான் போயிருக்கேன். அதனால அது நல்ல ஒசரத்துல தான் இருக்கும். அண்ட் ஹவர்ஸ் இத்தன நேரம் தான் நீங்க அங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் கூட இருக்கு. அந்த மாரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரி அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கிறதுல கொஞ்சம் உயரமா தான் இருக்கும். அங்கேருந்து குதிக்க முடியுமான்னா, குதிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அவங்க நல்ல உடம்பு இருக்கு. அவங்க அப்ப குதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி இது வந்து ரொம்ப லோவா தான் இருக்குன்றாங்க. அதனால பாதுகாப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் டெஃபினட்டா பாதுகாப்பு இல்லாதனால தானே அ அந்த கால் ஷூல ஒரு குப்பிய வச்சுன்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இல்ல சார், அப்படிதானே சார் 5 அது? அடிக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அங்க சொல்றாங்க. உள்ள சொல்றாங்க. இல்ல அத சார் நான் தாண்டி நான் எப்படி கேட்கிறேன். அது உள்ள போயிருக்கும்? அதுதான் நானும் கேட்கிறேன் சார். இந்த இப்ப நீங்க வந்து நீங்களும் வெளிநாடுகள்லாம் டிராவல் பண்ணியிருப்பீங்க. உங்கள வந்து கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்றாங்க. ம். எனக்கே பல சமயத்துல கோவமா வரும். நாக்க நெட்டும்பான். இது வேற ஒண்ணும் இல்ல. இத கால ஷூவ கழட்டு, பெல்ட்ட கழட்டு, எல்லாத்தையும் கையில வாட்ச் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா கையில இருக்கிற எக்ஸ்டேனியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் சட்டைய கழட்டு அப்படிங்கிறது சொல்ல தவிர, மத்தபடி எல்லாத்தையும் கழட்டி விட்டு பார்த்துருவானுங்க. அப்ப நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு தடவ எனக்கு ரொம்ப கோபம் வந்து, "என்னய்யா இவ்வளவு தூரம் என்ன டெஸ்ட் பண்றீங்க? நாக்குல போய் என்னய்யா பண்ணணும்? நாக்குல வந்து அதுல ஏதாவது கெமிக்கல் நீங்க வச்சிருப்பீங்களோ, யாருக்கு சார் தெரியும்?" அப்படிங்கிற மாரி அவன் சொன்னான். இது எனக்கு விபரீதமா இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன், இது இது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். முதல் தடவ நான் பார்த்தது ஆஸ்திரேலியால பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க அவ்வளவு தரவா செக் பண்றாங்க சார். அது மாரி உங்க கால்ல ஷூல இந்த குப்பி எடுத்துன்னு வந்திருக்கான்னு சொன்னா, இது எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா 5 அடுக்கா, 50 அடுக்கா இருந்தாலும் எப்படி அவன் உள்ள வந்தான் இந்த இந்த ஷூவ போட்டுன்டு? இல்ல எல்லா அங்க தான் அவங்க இடத்துலயும் ஷூ என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா, கழட்ட ஒரு சொன்னாங்க. ஒரு மாடிஃபைடு ஷூ மாரி இருந்தது. அந்த ஷூவ மாடிஃபை பண்ணி வந்து அவங்க போட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க போலீஸ் தரப்புல. தெரியல சார். அதெல்லாம் நீங்க சொல்லுங்களேன். நான் தான் என்ன சொல்றேன்னு. ம். இத வந்து பெரிய நீங்க நானும் நீங்களும் உட்கார்ந்து ரிசர்ச் பண்றதுக்கு பதிலா, அது எல்லாம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வரணும். எஸ் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வச்சு தான் போட்டுன்னு வந்தாங்க. அவங்க இன்டென்ஷன் வாஸ் டூ கிரியேட் சம் பேனிக் அமங் தி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட். இதெல்லாம் வந்து நீங்க உங்க முடிவுல சொல்லுங்க. பட் இதெல்லாம் நம்ம அ வ ஹோம் மினிஸ்டர் ஹோம் சொல்லணும்னு மினிஸ்டர் எதிர்பார்க்கிறோம். அதானே சார்? அவ்வளோதான் தட்ஸ் ஆல். இது வந்து ஒரு ஃபிசல் அவுட் ஆயிடும் சார். இந்த எவ்வளோ நேரம் கத்திட்டே கிடக்க முடியும்? ம். இவ்வளோதான்பா ஆன்சர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எவ்வளோதான் திருப்பி திருப்பி என்னத்த கத்தி நடக்க முடியும்? அந்த சமயத்துல இது இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் நீங்க மறுபடியும் எதா கத்தி நடந்தா, எஸ் ஸ்பீக்கர் கேன் சே இவங்கள 4, 5 பேர வெளியில தொரத்துங்க அப்படிங்கிற மாரி அவர சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன மாரின்னா, அது தப்பே கிடையாது. எந்த அவர் அவர் பேச மாட்டார். ஆனா அ கேள்வி கேட்ட எல்லாரையும் நாம வந்து வெளியில துரத்திருவோம் அப்படின்னு சொன்னா, திஸ் வில் கன்டின்யூ சார். இது வந்து ஏதோ ஒரு அட்டாக்ரடிக் ஆட்டிட்யூடா தான் பார்க்கிறேன். சர்வாதிகார தன்மையா தான் பார்க்கிறேன். அப்ப நானா இருந்தா நான் வாய தொறக்க முடியாது. நான் எப்ப நினைப்பேனோ அப்பதான் நான் பேசுவேன். அப்படிங்கிற மாரி ஆட்டிட்யூட் இருந்ததுன்னா, இது வந்து யாருமே ஏத்துக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷனா தான் சார் இருக்கு. இப்போ எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். எம்பிக்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சஸ்பெண்ட ரீடெயின் பண்ணுங்கன்னு. சோ இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு தமிழக முதல்வர் எல்லாருமே வந்து தொடர்ச்சியா அத பத்தி கரெக்ட், பேசிட்டே இருக்காங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். கிட்டத்தட்ட ஹவுசஸுமே நடக்கவே இல்ல 3 நாளா. சோ அடுத்த கட்டமா எப்படி நகரணும்னு நினைக்கிறீங்க? இந்த சஸ்பென்ஷன் விவகாரம் ஒரு பூதாகரமா இருக்கு. அவைக்கே இல்லாதவங்கள ஆப்சென்ட் ஆனவங்களலாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற கான்ட்ரோவர்சிலாம் இருக்கு. இது சபாநாயகர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? சார் இதெல்லாம் சபாநாயகர்ங்கிறவர் வந்து ஒரு கட்சியை சேராதவர் அப்படின்னு சொன்னாலும் கூட 2 பேரும் அது டங்கரா இருக்கட்டும் அல்லது இந்த லோக்சபா சபாநாயகரா இருக்கட்டும் 2 பேரும் வந்து பிஜேபிக்காரங்க தான். அதனால அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்களோ, பிஜேபி சொல்லிருக்காங்களோ அல்லது கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படிதான் அவங்க ஆடுவாங்க. அதனால அது வந்து ரொம்ப நல்லதாவே கிடையாது. இண்டிபெண்டன்ட்டா டெசிஷன் எடுக்கிற மாரி இருக்கணும். உண்மையிலேயே இந்த மாரி இட் இஸ் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எஸ் நடந்துருது. இது இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ தான். ஆனா, அத எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணாம, அத வந்து பெருசா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி கொண்டு போனதுங்கிறது 2 ஸ்பீக்கர்ஸுக்கும் அதுக்கு பொறுப்பு தான் ஏத்துக்கணும். அவங்க தான் இவ்வளவு கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அதேபோல இப்ப நான் ஹோம் மினிஸ்டர் வந்து பேசணும். இது எல்லாத்துக்கும் எதுவுமே முடியாதுன்னு சொன்னா, அப்ப நீங்க ஏதோ சம்திங் யூ வாண்ட் டு ஹைட்.
ஆறு இதை வச்சுட்டு இன்னும் இந்த சஸ்பென்ஷனுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு உள்ளெல்லாம் நடத்திதான் அது பாட்டுக்கு நடத்துங்க, நாங்கள் பாட்டுக்கு என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி மை வே ஆர் ஹைவேங்கிற ஆட்டிடியூட் தான் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது வந்து சீக்கிரமா முடியும். இது ரொம்ப நாள் எழுதிட்டு போறதுல அர்த்தமே கிடையாது. ஓகே அப்படிதான் சார். நான் நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். சரி சார். தேங்க்ஸ். 2, 3 வேலைகள் முடிச்சுட்டு அனுப்பிச்சு. முடிச்சிடும். ஓகே சார்.